சார் வணக்கம். சார் எல்லாருமே குரூப் 4 தேர்வு எழுதி முடிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கும் தெரியும் எவ்வளோ கொஷின்ஸ் போட்டிருப்பீங்கன்னு உங்களுக்கு ஒரு இது தெரியும். ஓகேங்களா? ஆனால் நிறைய பேர் நிறைய மாணவர்கள் நமக்கு தெரிஞ்ச மாணவர்கள் நிறைய பேர் நிறைய கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டைம் குரூப் 4 கொஷின் டஃப் தான். ஓகேங்களா? தமிழ் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க வந்து சிலபஸ் பேட்டர்ன் மாற்றணும்னு சொன்னாங்க. பட் ஆனால் கொஞ்சம் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக தசார் சொல்லியிருக்காங்க. ஈஸியாக தான் இருக்கும். புக்கில் தான் இருப்பாங்க. அறிஞர் பொருள் கேட்குறேன்னாங்க. வெறும் 15 கொஷின் மட்டும் தான் படிக்கிற மாதிரி இருந்தது. தமிழரும் தமிழ் தொண்டுன்னு பார்க்கும்போது வெறும் 15 கொஷின் தான் இருந்தது. மீதி எல்லாமே பேசிக்காகவே அவங்க கேட்பாங்க, ஈஸியாக தான் இருக்கும். அதுவும் தமிழ் எலிஜிபிலிட்டி கொஷின்ஸ்லாம் பார்த்தோம், அதில் தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சு. பட் ஆனால் அதையும் தாண்டி அவங்க கொஞ்சம் டஃப் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் இல்லை, நிறையவே டஃப் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பழைய பேட்டர்னே இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? பட் ஆனால் இந்த வாட்டி தமிழ் டஃப் தான். ஓகேங்களா? மேக்ஸ் கொஞ்சம் போடுற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஜிஎஸ் எப்பயும் போல ஓகே ஆஸ் வெல் அஸ் இருந்தது. ஓகேங்களா? இந்த தமிழில் ஒரு சில கொஷின்ஸ் எல்லாமே என்ன சொல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. இந்த கலைச்சொல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. தமிழில் 6வதுலேருந்து பழைய புத்தகத்துலேயும் புதிய புத்தகத்துலேயும் கலைச்சொல் அவ்வளோ இருக்குது. ஓகேங்களா? டெர்மினாலஜிஸ் வேர்ட்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் அவங்க அதையும் தாண்டி புவியியலில் எந்த மாதிரி சொல்லுவீங்க, சயின்ஸில் எந்த மாதிரி சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கொஷின் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து யாருமே அவ்வளோ சீக்கிரம் ப்ரிடிக்ட் பண்ணி போட முடியாது. ஓகேங்களா? ஏன்னா ஒரு 10ஆம் வகுப்பு தரத்தில் கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அதுக்கு தகுந்த அந்த மென்டாலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் நிறைய பேருக்கு அந்த கொஷின்ஸ் அந்த கலைச்சொல் வந்து நிறைய அவுட் ஆஃப் தான் போயிருக்காங்க. அது மாதிரி அந்த இரிகேஷன் டெக்னாலஜி நீர்ப்பாசன அந்த இது மட்டும் 9th புக்கில் இருக்கும் இல்லைங்களா? அந்த ஒரே கொஷின் மட்டும் அந்த கலைச்சொல் வந்து கேட்டிருக்காங்க. மீதி எல்லாமே அவுட் ஆஃப் தான். ஓகேங்களா? அதுமாதிரி நிறைய தமிழில் கூற்று காரணங்கள் அதிகமாக கேட்க ஆரம்பித்தாங்க. ஏன் சார் போன டைம் இல்லையா அப்படின்னா 2024 நடந்த குரூப் 4லையும் அந்த கூற்று காரணம் வச்சுருந்தாங்க. ஆனால் கொஞ்சமாக இருந்தது. கூற்று காரணம் ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கண்டக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. இந்த டைம் கேட்டிருந்த கூற்று காரணம் கொஷின்ஸ் எல்லாமே கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணுற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இனி குரூப் 2A-க்கும் 2 ப்ரிலிம்ஸ் பாயிண்ட்ஸ்க்கும் இந்த கொஷின் தான் ஃப்ரேம் பண்ணி கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்கூல் புக்கை படிக்கணுமா அப்படின்னா ஸ்கூல் புக்கை தாண்டி கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணுற மாதிரி தான் சார் இருக்குது. ஏன்னா ஸ்கூல் புக்கில் படிக்கிற கண்டென்ட்டே இங்கே இல்லை. புரியுங்களா? லைக் இந்த காகித மில்லத்தை பற்றி அந்த கொஷின் வந்து அண்ணா சொல்லியிருப்பார். அந்த ஒரு கூட்டு வந்தது. கடைச்சங்க காலத்தை எழுது கண் எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் அதாவது ஒரு 5 கொஷின் 6 கொஷின் ஒரு 10 கொஷின் தான் மேபி வந்திருக்கும். மீதி எல்லாமே அவுட் ஆஃப் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ படிக்க வேண்டிய எது புவியியல் அட்வான்ஸ் என்ற வார்த்தை எங்கே சார் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே புரியல. அதேமாதிரி இந்த சாந்து, குருவி, அருவி இதனுடைய பொருள் அறிஞர் பொருள் அவ்வளோ அறிஞர் பொருள் இருக்குது. 6வதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அறிஞர் பொருள் இருக்குது. இதையும் தாண்டி சிறப்பு தமிழ் இருக்குது. இதெல்லாமே கேட்காம அறிஞர் பொருள் நீங்கள் வந்து புதுசாக ஒன்று கேட்குறீங்கன்னா அப்போ எப்படி மாணவர்களை எழுத முடியும் இல்லைங்களா? ஸோ இதுக்கு அவங்க படிக்காமல் இருந்துடலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பாட்டு வாங்க வந்து எழுதுங்க அப்படின்னு இருக்கலாம். ஏன்னா இதுக்காக எத்தனை வருடம் கஷ்டப்பட்டு எத்தனை ஆஸ்பிரண்ட் வெயிட் பண்ணி இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? வேகன்சியோ கம்மி தான். எவ்வளோனா 3395 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வேகன்சி சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஓகேங்களா? ஸோ 3395 வேகன்சி தான் இருக்குது. வேகன்சி கம்மி. காலி பணியில் உயர்த்தினா கூட அது கூட பரவாயில்ல, அதுவும் கம்மியாக இருக்குது. ஸோ கொஷினோட தரத்தை கொஞ்சம் பண்ணுறீங்கன்ற பேரில் நீங்கள் கொஞ்சம் அவுட் ஆஃப் கேட்டால் எப்படி மாணவர்கள் இது பண்ணுவாங்கன்னு தெரியல. ஓகேங்களா? கேட்டால் 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகேங்களா? ஆனால் இந்த டைம் இந்த 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்றத இடத்துல மென்ஷன் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி கூட 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த டைம் அதெல்லாம் மென்ஷன் பண்ணவே இல்லை. கொஞ்சம் டஃப் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் இல்லை, நிறையவே டஃப் தான் சார். கலைச்சொல் கொஞ்சம் டஃப்பு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த அறிஞர் பொருள். ஓகேங்களா? அது கொஞ்சம் டஃப் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதிலே டஃப்னா கலைச்சொல்லி ஒரு 10 கொஷின் மேலே கேட்டிருப்பாங்க போல. ஸ்கூல் புக்கை தாண்டி தான் கேட்டிருக்காங்க அந்த 10 கொஷினுமே. ஓகேங்களா? கலைச்சொல்ல ஒரு 10 கொஷினுமே ஸ்கூல் புக்கை தாண்டி தான் போயிருக்கு. இதிலே 10 கொஷினில் நம்ம தெரிஞ்ச எதோ போட்டால் கூட கொஞ்சம் அவுட் ஆஃப் போனஸ் போனால இங்கே தமிழ்லேயே ஸ்கோர் குறைய காரணம். ஓகேங்களா? தமிழில் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா 90+ மேலே போடணும், 95 மேலே போடணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த டைம் 95 மேலே போகிறதுலாம் ரேராக தான் இருக்கும் போல. ஏன்னா அப்படி தான் கொஷினை அவங்க ஃப்ரேம் பண்ணியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஒரு சில கொஷின்ஸ் எல்லாமே ஸ்கூல் புக்கில் இல்லை. ஓகே, ஸ்கூல் புக்கில் படித்தா ஏன் நம்ம தமிழ் மேக்ஸ் மட்டும் குரூப் 4 சொல்லுவோம் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்கூல் புக்கில் தான் தமிழ் எடுப்பாங்க அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த பேட்டர்ன் படியெல்லாம் ஸ்கூல் புக்கில் தான் இருக்கும். ப்ளஸ் ஓல்டு புக் போவாங்க, அட்வான்ஸ் தமிழும் போயிருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் இப்போ எந்த தமிழ்லேருந்து எடுத்தாங்க என்னென்னு ஒன்றுமே தெரியல. இதுக்கு புக் சோர்ஸ் எங்கே என்னன்னு தேட ஆரம்பித்தா உங்களுக்கு வேணால் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஆனால் புக் சோர்ஸ் எங்கே இருக்குன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல, வேணால் பார்க்குறேன். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா 2A ப்ரிலிம்ஸ்க்கு நம்ம கண்டிப்பாக இந்த பேட்டர்ன் தான். ஸோ அதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதுமாதிரி நிறைய மரபு தொடர்கள்லாம் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? வேலை பிசகு
அப்படின்றது. ஆப்பசைத்த குரங்கதனை போல. ஸோ ஓகேங்களா. மரபுத்தொடர்லேருந்து 10th புக்கில் இருக்குது. மழைநீர் காணா பயிர் போல, அடியற்ற மரம் போல் நிறைய இருக்குது. அதெல்லாமே விட்டுட்டு ஸோ கொஞ்சம் மரபுத்தொடர்லையும் கொஞ்சம் அவுட் ஆஃப் கேட்குறாங்க. ஓகேங்களா. இதுக்கு எங்கே படிக்கணும் என்னன்றது நம்ம பார்த்துட்டு, ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இந்த பேட்டர்ன் தகுந்த மாதிரி நம்ம சிலபஸ் ரெடி பண்ணி போகணும். ஏன்னா எல்லாருக்குமே நிறைய பேர் நிறைய இன்ஸ்டியூட் போயிருப்பீங்க, யாருக்குமே ஒரு ஐடியா கிடச்சிருக்காரு. ஏன்னா அவங்க எப்பயும் போல் அதே ஸ்கூல் புக் கண்டென்ட் எடுத்து கொடுத்து தான் கேட்டிருப்பாங்க கொஷின். ஆனால் இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்க மாட்டாங்க. இனி இன்ஸ்டியூட்காரங்களும் மற்ற இன்ஸ்டியூட் யாராக இருந்தாலுமே இதை பார்த்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி பேட்டர்ன் எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஓடி தான் சார் ஆகணும். ஓகேங்களா. வேறு வழி இல்லை. ஏன்னா அவங்க வருடம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கொஷினோட தரத்தை மேம்படுத்துகிறாங்க. ஓகேங்களா. அதுக்கு கொஞ்சம் அவுட் ஆஃபும் புக்கும் போகிறாங்க. ஓகேங்களா. அது எந்த புக்கு என்னென்னு நம்ம ஃபாலோ பண்ணி அதையும் நம்ம ரெடி பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா. அதேமாதிரி இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா இதை முரல், வகுளி, வாழை, வியாழம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் புரிஞ்சிக்கவே முடியல. ஒரு சில பேர் நிறைய பேருக்கு புரிஞ்சிக்கவே முடியல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முரல், வகுளி, வாழை, வியாழம் இதெல்லாம் என்னுடைய பொருள் புரியுது அப்படின்னு சொல்லி இந்த பொருளை வச்சு பொருளாக சொல்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வகுளி, இந்த முரல், வாழை இதெல்லாம் வந்து மீனோட வகைகளை குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா. பட் வியாழம் என்பது மீனோட வகை இல்லை, அதுதான் பொருந்தாச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஆப்ஷன் டி. இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு நமக்கு அந்த மீனோட வகை தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த இது என்ன லால வேறுபாடில் நீங்கள் படிச்சிருக்கணும். ஒளி வேறுபாடில் வாழை அப்படின்னா வாழை மரம், இந்த வாழை வந்தால் மீன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா. ஸோ ஆனால் இங்கே இது ஒன்று மட்டும் தெரிஞ்சால் மீனுன்னு தெரியும், மற்றதெல்லாம் மீனோட வகையான்னு தெரியல. ஓகேங்களா. இது நீங்கள் இந்த முரல் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை வச்சு கொஞ்சம் லாக் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் அந்த டைமிங்கில் கொஞ்சம் கஷ்டம் தான் சார். ஓகேங்களா. நாம் இப்போ அனலைஸ் பண்ணி சொல்கிறோம். ஆனால் அந்த டைமில் உங்களை பண்ண முடியுமானா கொஞ்சம் ரேர் தான். ஓகேங்களா. ஏன்னா தமிழ் வருது மேக்ஸிமம் ஒரு 3/4 மணி நேரம் எடுத்துக்கணும் நானே சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த டைம் எழுதுன மாணவர்கள் என்ன சொன்னாங்கன்னா சார் 1 ஹவருக்கு மேலே போயிடுச்சு. ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டின் அனலைஸ் பண்ணி அதுவானே தெரியல. ஏன்னா புக்கில் இருக்க பாயிண்ட்னா ஈஸியாக நாங்கள் கெஸ் பண்ணி போட்டுருவோம் சார். ஆனால் புக்கை தாண்டி போகும்போது அனலைஸ் பண்ணி போடுறதுனால டைம் ரொம்ப லென்த் எடுத்துச்சு சார் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி தமிழ் இந்த ஒரு கொஷின். ஓகேங்களா. ஸோ தமிழில் எவ்வளோ கொஷின்ஸ் எடுக்கலாம். ஓகேங்களா. ஆனால் நன்னூலார் சொன்னார் 42 ஓரத்து ஒளிமொழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் கழக தமிழ் அகரா முதலில் 1964 பாவானந்தர் தமிழ் அகராதி சொல்லகராதியில் 1925 வெற்றி தமிழ் அகராதி 1992 இந்த 3 அகரம் தொகுக்கப்பட்டு ஒரு தமிழ் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் எங்கே சார் பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்கிறது ரொம்ப கஷ்டமான கொஷின் தான். ஓகேங்களா. இது 70 ஆன்சர்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார். புக்கை தாண்டி போகிறாங்க. ஒரு சில கொஷின் போனால் போகலாம். நீங்கள் எல்லாமே எடுக்கிறதுலாமே புக்கு தாண்டி போனால் அப்போ மாணவர்கள் வந்து ஒரு 100க்கு இதுக்கு முன்னாடிலாம் 90, 95 போடுவாங்க. ஓகேங்களா. ஆனால் இன்றைக்கி வந்து 100க்கு 75 போடுறதே பெருசு இருக்குது போல். ஓகேங்களா. 75, 80 போட்டாவே ஓகே அவங்க சேஃப் ஸ்கோர் போல் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது எந்த இதில் போய் முடியும்னு தெரியல. ஸோ என்னென்னு பார்ப்போம் அடுத்து. ஏன்னா இதைப்படி தான் டிஎன்பிஎஸ்சிக்கு 2 கேட்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கு மாதிரி தான் நம்ம படித்தாகணும். ஓகேங்களா. இந்த ஒரு கொஷின் அதே மாதிரி திவான் பகதூர் பவானந்த பிள்ளை தமிழக பின்னணி பிள்ளை இது போர்ச்சுகீஸ் மொழியவில், தெலுங்கு மொழியவில், ஆங்கில மொழியவில் இது ஒரு மேட்சை போலவே கேட்டிருக்காங்க. தமிழ் எவ்வளோ கொஷின் இருக்குது. இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் கண்டிப்பாக கட் ஆஃப் குறையும். அதே விதத்தில் கட் ஆஃப் குறையினா இதற்கு முன்னாடி இருந்த கட் ஆஃப் குறையுமான்னு சொல்ல முடியும். கட் ஆஃப் மீன்ஸ் ஒரு அளவுக்கு ஸ்கோர் ஒரு சேஃப் ஸ்கோர்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ மாணவன் வந்து ஃபீட்பேக் கேட்டிருக்கோம். அஃபிஷியல் ஆன்சர் கீ வரட்டும். ஸோ அதை செக் பண்ணி ஏன்னா நாம் ஒரு கீ கொடுப்போம், ஏன்னா டிஎன்பிஎஸ்சி ஒரு கீ கொடுப்பாங்க. ஏன்னா இதில் நம்ம எதுக்கு புக் ஃபுல் கொடுக்குறதே தெரியல. ஏன்னா அந்த மாதிரி கொஷின்ஸாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ அவங்க கொடுக்குறது ஆன்சர். ஓகேங்களா. அதெல்லாம் அவங்க கொடுப்பாங்க. ஆன்சர் கீ போட்டு மாணவர்கள் என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்களோ அதுக்கப்புறம் ஒரு கட் ஆஃப் ரேஞ்சுக்கு வரலாம். அதேமாதிரி வேகன்சி ஒரு 3390 அதாவது நியர்பை 4000 இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ வேகன்சி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. வேகன்சி இன்க்ரீஸ் ஆனால் கட் ஆஃப் குறையுன்னு சொல்லுவாங்க. கட் ஆஃப் குறையிறதுக்கு முன்னாடி கொஷின் பேப்பரும் டஃப்பாக இருக்கிறதுனால கண்டிப்பாக கட் ஆஃப் குறையும். ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ நான் அடுத்தது இப்போ குரூப் 2 டிஏக்கான ப்ரிலிம்ஸுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ மனம் தளராமல் கண்டிப்பாக படிங்க அடுத்தது. ஓகேங்களா. அதுதான் எல்லா ஸ்கூலும் நான் சொல்கிறது அதுதான். ஸோ ஏன்னா டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வந்தாச்சு. ஆனால் அவங்க கேட்குற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா. ஏன்னா இப்போ புக்கை படிக்கிறதா இல்லையான்றது ஒரு குழப்பம் இருக்கும். ஸோ நான் ஒரு 1 வீக்குள்ளார என்னென்ட்டு அனலைஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகேங்களா. எந்த மெட்டீரியல்ஸ் பார்த்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும், எதை பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, மனம் தளர வேண்டாம், ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ ஸ்கூல் புக்கிலேருந்து எவ்வளோ கொஷின் வந்திருக்கு, அவுட் ஆஃப்லேருந்து எவ்வளோ கொஷின் போயிருக்கு அப்படின்றது 100 கொஷினில் உங்களுக்கு ஸ்பில் பண்ணி சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓ அப்போ ஸ்கூல் புக்கில் இவ்வளோ கண்டென்ட் பார்த்தா போதும் போல் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஆனால் நான் ஸ்கூல் புக்கில் எவ்வளோ கொஷின் கேட்டிருந்தாங்க, அவுட் ஆஃப்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கலைச்சொல் வந்து அவுட் ஆஃப் தான். 99% அவுட் ஆஃப் தான். ஒரே ஒரு கொஷின் மட்டும் தான் அந்த இரிகேஷன் டெக்னாலஜின்றது நீர் தொழில்நுட்பம் மட்டும் தான் 9th புதிய புத்தகத்தில் இருக்குது.
ஓகேங்களா. மற்றபடி எதுவுமே அந்த வார்த்தைகள் எல்லாமே புதிய புத்தகத்தில் கிடையாது, பழைய புத்தகத்திலும் கிடையாது அந்த கலைச்சொல். அது கண்டிப்பாக நம்ம வெளியே பண்ணி தான் ஆகணும். அது மட்டும் தெரியும். மீதிக்கு இருக்கிற கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் அவுட் ஆஃப் தான். அது எங்கே இருந்து படிக்கலாம், எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணுறேன். ஓகேங்களா. சரிங்க சார், வீடியோ வாட்ச் ரொம்ப நன்றி. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே சார், தேங்க்யூ.